தர்மங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள். ஏன்னா இந்த நாளில் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லாமல் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய வழியை அது நமக்கு பெற்றுத்தரும். அமாவாசை சனிக்கிழமையோட வர்றது ரொம்ப விசேஷம். பெருமாள் வழிபாட்டிற்கும் சனி பகவானை வழிபடுறதுக்கும் இது உகந்த நாள். விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறைகளின் பெயர்களை அறிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்தி குத்து விளக்கு ஏற்றி படையல் போட்டு முன்னோர்களை வழிபடணும். குலதெய்வம் மற்றும் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இந்த அமாவாசை திதி விளங்குது. ஆன்மீக கருத்துக்கள் ஓங்கி ஒலிக்கிறது உங்கள் கவிநிலவு எஃப்எம்மின் முதல் வணக்கத்தில். இதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் உங்கள் கவிநிலவு எஃப்எம்மின் முதல் வணக்கத்தோடு.